செந்தில் பாலாஜியின் கதை முடிந்தது. அதிர்ச்சியில் ஆளும் கட்சிகள். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி, நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள். நமது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும். நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஏன்னா செந்தில் பாலாஜிகள் ஒரு காலத்திலே எப்படி இருந்தவர், தற்போது எங்கே இருக்கிறார், எங்கே அடைக்கப்பட்டிருக்கிறார், அதுவும் 15 மாதங்களாக புழல் சிறையில் தான் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான், அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கிலே கைது செய்யப்பட்டு புழல் சிறையிலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி புழல் சிறையிலே அடைத்து வைக்கப்பட்டிருந்தாலும் ஏகப்பட்ட முறை ஜாமீன் மீது வழக்குகள் தொடுத்து பார்த்தார். அனைத்துமே நிராகரிக்கப்பட்டது. அமலாக்கத்துறைக்கு எதிராகவும் வழக்குகளை தொடுத்து பார்த்தார். அதுவுமே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. திமுக வழக்கறிஞர்கள், அதே போல செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள், இந்த இரண்டு தரப்பும் எவ்வளவோ முயற்சிகள் செய்துமே இன்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியால் வெளியிலே வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதற்குத்தான் செந்தில் பாலாஜிகள் பார்த்தீங்கன்னா, அதாவது திமுகவில் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவிகளை கொடுத்து விடுங்கள், நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு எனக்கு ஏதேனும் பதவிகள் கொடுக்கக்கூடிய அந்த காலம் வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டாம், நான் எப்பொழுது வெளியே வருவோனோ அல்லது உள்ளேயே என்னுடைய கதைகள் முடிய போகிறதான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை நமது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பாஸ் பண்ணியிருக்கிறார். அந்த தகவலை ஏற்றுதான் திமுகவிலே அவசர செயற்குழு, அதாவது ஆலோசனை கூட்டம் என்பதும் போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நமது செந்தில் பாலாஜிகளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு, இறுதி வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜாமீன் மீதான வழக்குகளுடைய தீர்ப்பு. அந்த ஜாமீன் மீதான வழக்குகள் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்காங்க. அந்த வழக்கு மட்டும் செந்தில் பாலாஜிகளுக்கு சாதகமாக வந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லபடியாக வெளியில் வந்துருவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வெளியிலிருந்து கொண்டு அரசியலையும் அதே போல வழக்குகளையும் எதிர்நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒருவேளை செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மீதான மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டால் அடுத்து என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, குற்றச்சாட்டுகள் பதிவு பண்ணக்கூடிய நீதிமன்றங்கள் அடுத்தபடியாக தீர்ப்புகள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ தமிழக அரசும் வழக்குகள் தொடுக்க அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஜாமீன் மீதான மனுக்கள் மட்டும் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜியுடைய கதையை முடிந்து அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இருக்கக்கூடிய இறுதி நம்பிக்கை, இறுதி வாய்ப்பு அப்படிங்கிறதான் ஜாமீன் மீதான வழக்கு. ஆல்ரெடி அனைத்து நீதிமன்றங்களுமே ஜாமீன்களை தொடுத்து பார்த்தால் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் இந்த முறை ஜாமீன் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. ஜாமீன்லே செந்தில் பாலாஜி வெளியே வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் அனைவரும் சொல்லிவிட்டார்கள். ஏன்னா இந்த முறை வாய்ப்புகள் என்பது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அதிகமாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை இந்த ஜாமீன் மீதான தீர்ப்புகள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக வந்து விட்டால் அடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் நிலைமை மிகவும் மோசமாகிவிடும் அப்படிங்கிறதா உண்மையான விஷயம். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நடக்க போகிறது அப்படிங்கிறத. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.